அரசாங்கம் வேகமா செயற்பட வேண்டிய காலம் இருக்குது. ஆம். மீட்பு பணியா இருக்கலாம், ஏனைய பணிகள்ல வேகமா செயற்பட வேண்டி இருக்குது. இன்னும் கதைத்து கொண்டிருக்கிறது ஒரு உசிதம் இல்லை. இல்ல ஏனென்றால் இல்ல எல்லா விடயங்கள்லையும் இப்ப கதைகள் பார்த்துட்டோம். நாங்க ஏராளமான கதைகள் பார்த்துட்டோம். சந்தோஷமா இருக்கு. நமக்கு ஒரு நம்பிக்கையை தருது. அரசியல்வாதிகள், அதாவது ஆளும் தரப்பில் இருக்கின்ற ஜனாதிபதியிலே வரும். ஜனாதிபதியுடைய கதையாக இருக்கலாம், ஏனைய அமைச்சர்களாக கதையாக இருக்கலாம். ஒரு நம்பிக்கைகளுக்கு வழங்கி இருக்கிறது. அதாவது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது. அதனால தான் நேற்று கூட மஸ்கேலியாவில் நாங்க நேற்றைய நிகழ்ச்சியில பேசுறோம். அந்த தாய்மார் உட்பட தேயிலை கொழுந்து பறிக்கும் அந்த பெருந்தொழில் தொழிலாளர்கள் 21 பேர் அவருடைய ஒரு நாள் சம்பளத்தை அரசாங்கத்துக்கு கொடுத்த காரணம் என்ன? அவர்களுடைய பேச்சில் இருந்த மக்களுக்கு நம்பிக்கை அது. அந்த நம்பிக்கையால் அவர்கள் முன் வந்து இப்படியான ஒத்துழைப்பை அரசாங்கத்துக்கு மக்கள் வழங்குகிறார்கள். ஆகவே இது நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். ஆனால் இப்போ செயலில் வேகம் காட்ட வேண்டிய ஒரு காலம் கட்டாயமாக இருக்கின்றது. காலத்தின் கட்டாயம், காலத்தின் தேவை அது. உடனடியாக அடுத்தடுத்த என்ன ஆக்ஷன் எடுக்கப்படணுமோ எடுக்கப்பட வேண்டும். நிறைய கேள்விகள் இருக்குது. அதாவது இன்னமும் அந்த ஃபைல்களுக்கு என்ன ஆனது? அந்த ஃபைல் அனுராது குமார் ஜனநாயகனுடைய ஒரு 400 ஃபைல் இருக்கிறது. அந்த 400 ஃபைல்களுக்கு என்ன ஆனது? இப்பதான் அஜித் குமார் கம்பர்களுடைய கேஸ் க்ளோஸ் ஆகிருச்சு. அந்த மாதிரி தான் இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸ் இருக்கு. சோ என்ன நடக்கும், ஏது நடக்கும்? கடந்த கால ஆட்சிகளில் போது கொள்ளையடிக்கப்பட்ட மக்கள் பணம், அதை பத்தி ஜேவிபி என்பிபி தான் அதிகமாக மக்களுக்கு தெளிவு கொடுத்தது. அந்த விஷயங்கள் எல்லாம் வெளிக்கொண்டு இவர்கள் தான். ஆகவே இப்பொழுது என்பிபி ஜேவிபி ஆட்சியில் இருக்கின்றது. உடனடியாக ஆக்ஷன்களை பார்க்க மக்கள் ஆசையாக இருக்கிறார்கள். மக்களுடைய பணம் எப்படியெல்லாம் வீண்விரயமாக்கப்பட்டது, எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டது, அதெல்லாம் வெளியே நீங்க தான் சொன்னீங்க. உடனடியாக அதுக்கான ஆக்ஷன் எடுங்க. நாங்க ஆவலா இருக்கும் அதுகளை பாக்குறதுக்கு. இல்ல, நீங்க சொல்ல எனக்கு ஒரு யோசனை ஒன்று இருக்குது. மழை கூட பெஞ்ச டைம்ல அனுராபுர ஜெயில இருந்து சிறை கைதிகளை வெளியில கொண்டுறதுல பெரிய நெருக்கடி இருந்தது. இப்ப திரும்ப மழை ஆரம்பிச்சது. அதாவது இப்ப போறது நோமலா அந்த காலப்பகுதியில பெய்யற மழை. மழை பெய்ததுக்கு பிறகு சில கைதுகள் நடக்குமோ தெரியாது. ஏன்னா மழை காலத்துல கொண்டு போனா இவங்க கொண்டு போய் திரியறது பெரிய கரெக்ட். அதனால இப்ப எல்லாரையும் வெளியில விட்டு இருக்குது. இடவசதி பிரச்சனை ஒன்று இருக்கு சிறைச்சாலைகளுக்குள்ள. அங்க இருக்கின்ற ஆரோக்கிய நிலையா இருக்கலாம், சுகாதார கட்டமைப்பு எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கு. அதனால அதெல்லாம் சரி செஞ்சுட்டு புதுசா ஒரு சிறைச்சாலையை கட்டி ஸ்பெஷலா இவங்க அனுப்புறதுக்கு திட்டம் நடக்கும் தெரியும். அதுவும் சொல்ல முடியாது. அப்படியே ஒரு சில கதைகள் எனக்கு வந்துச்சுதான். அதெல்லாம் அன்ஒபிஷியலான கதைகள் அது நடக்கும். அதெல்லாம் அன்ஒபிஷியல். பட் ஒபிஷியல் ஆகும் அன்னைக்கு நீங்க எல்லாம் சொல்லுவீங்க, நாட்டு நடப்புல டிஜிட்டல் தமிழ் இதை பத்தி பேசுனாங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அப்ப நாங்க கொடனை தூக்கி போட்டு நாங்க அன்னைக்கே சொன்னதானே. நாங்க கொலர் தூக்கி போட மாட்டேன்டா. மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதைத்தானே சொல்றோம் நாங்க. இல்லையா? நிச்சயமா நிச்சயமா.